ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ்டி என்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் டிசம்பர் 1 முதல் வரை வந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஹெச்ஐவி தொற்று இல்லாத நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. ஹெச்ஐவி தொற்று இல்லாத நிலையை உருவாக்குவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் டிசம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை வந்து இதை வந்து கூறியிருக்காரு. டேக் த ரைட்ஸ் பாத், மை ஹெல்த் மை ரைட் அப்படின்னு அதோட கருப்பொருள் இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனின் தனிப்பட்ட உரிமைகளை அங்கீகரிப்பதன் மூலமே ஹெச்ஐவி எய்ட்ஸை முழு அளவில் கட்டுப்படுத்த முடியும். இதுதான் நிகழாண்டுக்கான உலக எய்ட்ஸ் தின கருப்பொருள் அப்படின்னு தமிழ்நாடு அரசும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, அதுதான் இது. அவங்க வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதை திறம்பட செயல்படுத்திய காரணத்தால் தொற்றின் தாக்கம் தேசிய அளவான 0.23% 0.16% குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஐவி தொற்றுள்ள பெற்றோரிடமிருந்து கருவுள்ள குழந்தைகளுக்கு நோய் பரவாமல் தடுத்திட அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் மாவட்டந்தோறும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நம்பிக்கை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையம் வாயிலாக ஹெச்ஐவி மற்றும் சிபிலிஸ் பரிசோதனை மேற்கொள்வதால் தொற்று இருப்பது ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டு தாயிடமிருந்து கருவில் உள்ள குழந்தைக்கு பரவுவது கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. இதை தெரிந்தால் போதுமானது. இது மட்டும் இல்லாமல் ஜேபி நட்டா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா வந்து இந்த ஹெச்ஐவி நோயால் ஏற்படும் இறப்புகள் வந்து 79% 44% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக மக்கள் தொகையில் 0.7% இருக்கும் எய்ட்ஸ் பாதிப்பு இந்தியாவில் 0.2% உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மருந்து நிறுவனங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மலிவு விலையில் எய்ட்ஸ் சிகிச்சைக்கான மருந்துகளை வழங்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். அடுத்ததா யுனெஸ்கோ அங்கீகாரம். பாரம்பரிய சுற்றுலாவுக்கான சிறந்த இடமாக மேற்கு வங்கத்தை யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளதாக அந்த மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பேரவையில் அறிவித்தார். இத்துறை லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் வந்து இது தெரிவிச்சிருக்காங்க. யுனெஸ்கோவை பற்றி இது தெரிஞ்சால் போதுமானது. பாரம்பரிய சுற்றுலாவுக்கான சிறந்த இடமாக யுனெஸ்கோ வந்து அங்கீகரிச்சிருக்கு. அடுத்தது இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய பிரிட்டிஷ் ஆட்சிகால சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சி அதிநியம் ஆகிய 3 புதிய சட்டங்களை மத்திய அரசு வந்து அறிமுகம் செஞ்சது. இந்த இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றிற்கு மாற்றா இந்த புதிய சட்டங்கள் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தன. இந்த 3 சட்டங்களையும் 100% நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் பிரதேசமாக சண்டிகர் வந்து உருவெடுத்திருக்கு. இதில் சமத்துவம், நல்லிணக்கம், சமூக நீதி ஆகிய சித்தாந்தங்களுடன் பாரதிய நியாய சம்ஹிதா சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் கீழ் பாலியல் வன்கொடுமை போன்ற கொடூர குற்றங்களுக்கு விசாரணை தொடங்கிய 60 நாட்களுக்குள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு அடுத்த 45 நாட்களுக்குள் விசாரணை முடிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுவிடும். குடிமக்களே முதன்மையானவர்கள் என்பதே இந்த புதிய சட்டத்தின் தாரக மந்திரம். அந்த வகையில் இந்த புதிய சட்டங்கள் குடிமக்களின் உரிமைகளின் பாதுகாவலனாக உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, விசாரணை தொடங்கிய 60+45 105 நாட்களுக்குள் விசாரணை அனைத்து முடிக்கப்பட்டு குற்றவாளிக்கு வந்து தண்டனை வழங்கப்படும். இது தெரிஞ்ச போதுமானது. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளின் சவால்களை களைவோம் அப்படின்னு முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு, அதாவது டிசம்பர் 3 வந்து உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்படுது. இதில் எக்ஸ் தளத்தில் அவர் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட பதிவில் அனைவரும் உள்ளடக்கிய எதிர்காலத்திற்கு மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பது இந்த ஆண்டுக்கான உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தின் கருப்பொருளாக ஐக்கிய நாடுகள் சபை வந்து அறிவித்துள்ளது. அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளையும் நலன்களையும் காப்பதுடன் அவர்கள் உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டும், நல்ல வேலைவாய்ப்புகளை பெற வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு செயலாற்றி வருகிறது திராவிட மாடல் அரசு.
சவால்களை கடந்து வெல்வது மாற்றுத்திறனாளிகளின் சாதனை. அந்த சவால்கள் களைவதே நமது கடமை என்று இவர் வந்து தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய உரிமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன், ஆக்சசபிலிட்டி, லைஃபு, ஈக்குவல் ரெகக்னேஷன் பிஃபோர் த லா, ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ், லிபர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் பர்சன், ஃப்ரீடம் ஃப்ரம் டார்ச்சர் ஆர் cruel, inhuman and degrading treatment or punishment, freedom for exploitation, violence and abuse. இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நாம் தர வேண்டிய ரைட்ஸ் அப்படின்னு யூஎன் கன்வென்ஷன் வந்து இதை வந்து சொல்லியிருக்கு. அடுத்ததாக பிஎஸ்எல்வி C-59 ராக்கெட் மூலமாக சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்கு வந்து உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் ப்ரோபா 3 செயற்கைக்கோள்களுடன் பிஎஸ்எல்வி C-59 ராக்கெட் வந்து விண்ணில் வந்து ஏவப்பட்டிருக்கு. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் ஏவுதளத்திலிருந்து இது வந்து செலுத்தப்படுது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இஸ்ரோ கீழ் செயல்பட்டு வரும் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் வர்த்தக நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. என்ன நிறுவனம்னு பார்த்துங்க, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம், NILS அப்படின்னு சொல்லுவாங்க. NSIL அப்படிங்கிறது. அந்த வகையில் சூரியனின் புறவெளியை ஆராய்வதற்காக ப்ரோபா 3 என்னும் இரட்டை செயற்கைக்கோளை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம், அதாவது ISA அப்படிம்பாங்க, இதை வந்து வடிவமைச்சிருக்கு. இந்த செயற்கைக்கோள் பிஎஸ்எல்வி ராக்கெட் வாயிலாக விண்ணில் நிலைநிறுத்த ISA நிறுவனத்துடன் இஸ்ரோவின் NSIL அமைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. இதன்படி பார்த்தோம்னா ப்ரோபா செயற்கைக்கோளை விண்ணில் வந்து ஏவியிருக்காங்க. இந்த ப்ரோபா செயற்கைக்கோள் வந்து புவியிலிருந்து 60,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அங்கிருந்தபடியே 2 செயற்கைக்கோள்களும் 150 மீட்டர் தொலைவில் அருகருகே பயணித்து சூரியனின் புறவெளி பகுதியை ஆய்வு செய்து தரவுகளை வந்து அனுப்ப இருக்கு. இதோட மெயின் கோல்ஸ், அதாவது NSILோட மெயின் கோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸோட இதுதான் இதோட மெயின் கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ப்ரொவைடிங் லான்ச் வெஹிக்கல், ப்ரமோட்டிங் ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நுரையீரல் புற்றுநோயை கண்டறிய நவீன நுட்பம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நுரையீரல் புற்றுநோயை தொடக்க நிலையை கண்டறியும் நவீன மருத்துவ திட்டத்தை அப்பல்லோ புற்றுநோய் மருத்துவமனை வந்து தொடங்கியிருக்கு. இதில் என்ன இதுன்னு பார்த்தோம்னா உலக அளவில் புற்றுநோய் இறப்புகளுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக நுரையீரல் புற்றுநோய் உள்ளது. ஆண்டுக்கு 25 லட்சம் பேருக்கு அந்த பாதிப்பு கண்டறியப்படுவதாகவும் அதில் 15 லட்சம் பேர் உயிரிழப்பதாகவும் சர்வதேச தரவுகள் வந்து தெரிவிக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை ஆண்டுதோறும் 1.10 லட்சம் ஆண்களும் 40,000 பெண்களும் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுகிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை 70,000 உள்ளது. புகைப்பழக்கம் நுரையீரல் புற்றுநோய்க்கு பிரதான காரணமாக விளங்குகிறது. அத்தகைய பழக்கம் இல்லாமல் பிறரது புகையை சுவாசிப்பவர்களுக்கும் புற்றுநோய் தாக்கம் ஏற்படுகிறது. முதல் நிலையில் புற்றுநோயை கண்டறியும் போது அதன் பாதிப்புகளை தவிர்த்து குணமடைய வாய்ப்புகள் வந்து அதிகம். முதல் நிலையில் புற்றுநோயை கண்டறியும் போது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அப்பயே கண்டறிஞ்சிட்டோம்னா அதன் பாதிப்புகளை தவிர்த்து குணமடைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலனை உறுதி செய்யும் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. விழாவின் ஒரு பகுதியாக மூளை பாதிப்புடைய குழந்தைகளுக்கு சிறப்பு சக்கர நாற்காலிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு செவித்திறன் கருவிகள், பார்வையற்றோருக்கான உபகரணங்கள், கண்ணாடிகள் மற்றும் நடப்பதில் குறைபாடு உள்ளவர்களுக்கு ஊன்றுகோல் மற்றும் இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இதில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் படி உலக மக்கள் தொகையில் 17% மாற்றுத்திறனாளிகளாக உள்ளன. உலக மக்கள் தொகையில் 17% மாற்றுத்திறனாளிகளாக உள்ளன. இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் 2.1%, தமிழகத்தில் 1.8% மாற்றுத்திறனாளிகள்.
அவர்களுக்கு உரிய அதிகாரம் அளித்தல் மற்றும் சமத்துவத்தை வழங்குதலை முக்கிய குறிக்கோளாக கொண்டு இந்த திட்டம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேசிய விருது வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் பம்பல் கவிதா என்று அழைக்கப்படும் திருமதி கவிதா 80% லோகோமோட்டர் ஊனமுற்றவர். அவர் பம்மல் அன்னை தெரசா ஊனமுற்றோர் நல அறக்கட்டளை வந்து நடத்தி வருங்க. கவிதா 2019 தனது சமூக பணியை வந்து தொடங்கியிருக்காங்க. சென்னை மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்களில் 1200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவி வருகிறார். அவரது அறக்கட்டளை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசாங்க நலத்திட்டங்கள், பயிற்சி திட்டங்கள் மற்றும் சுகாதார சேவைகளுக்கான அணுகலை சேவையாற்றி வருகிறது. மேலும் இந்த சேவைகள் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் கணிசமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதனால் இவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் இண்டிவிஜுவல் எக்ஸலன்ஸ் 2024 அப்படின்னு சொல்லி பெற்ற தலைப்பில். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு தில்லி விஞ்ஞான பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி பிரிவில் தனிநபர் சிறப்புக்கான தேசிய விருது சென்னை அடுத்த பம்மலை சேர்ந்த கவிதாவுக்கு வந்து வழங்கிய குடியரசுத் தலைவர் முர்மு உடன் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் அமைச்சர் வீரேந்திரகுமார் அவரும் இருக்காரு. அடுத்ததா கருணை மனு தொடர்பான குடியரசுத் தலைவர் முடிவில் தலையிட முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து கூறியிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலியைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதியின் கருணை மனு மீது குடியரசுத் தலைவர் முடிவெடுத்து உத்தரவு பிறப்பித்த நிலையில் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்கு. கொலை வழக்கு ஒன்றில் ராதாகிருஷ்ணன் என்பவருக்கு மரண தண்டனை விதித்து திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தன. இதனை அடுத்து ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்பியுள்ளார். இதனை பரிசீலித்த குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து சாகும் வரை சிறையில் இருக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி ஆளுநரிடம் ராதாகிருஷ்ணன் மனு அளித்தார். அந்த மனு பரிசீலிக்கப்படாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆளுநர் பரிசீலனை செய்ய உத்தரவிடுமாறு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது கருணை மனு மீது ஏற்கனவே குடியரசுத் தலைவர் முடிவெடுத்து உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் ஆளுநரிடம் அளித்த மனு மீது நீதிமன்றம் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து கூறியிருக்காரு. இதில் கருணை மனு தொடர்பான குடியரசுத் தலைவரோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 72. இதுவே ஆளுநருக்கு 161. இது தெரிஞ்சால் போதுமானது. அடுத்ததாக வர்த்தக வழித்தட திட்டம் சீனா நேபாளம் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கு. சீனா நேபாளம் இடையே வர்த்தக வழித்தட திட்டம் BRI பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிம்பாங்க, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிம்பாங்க. அதுக்கு சொல்லியிருக்காங்க சைனாஸ் 1+3+6 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ப்ரோக்ராம் த BRI, 3 டிரைவர்ஸ் அது என்னென்னு பார்த்தோம்னா ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது. 6 ஸ்ட்ராட்டஜி ஆக்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா எனர்ஜி கோஆப்ரேஷன், அக்ரிகல்ச்சரல், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுற இந்த 6லையுமே இது வந்து பயன்படுத்தப்படுது. இதை வந்து தமிழ்லையும் பார்த்து வச்சுங்க, ஏன்னா உங்களுக்கு இது வந்து மெயின்ஸில் வந்து ரொம்ப உதவும். இந்த நிலையில் சர்மா ஒலி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் சீனா நேபாளம் இடையே வர்த்தக வழித்தட திட்ட ஒத்துழைப்புக்கான ஆயத்த பணிகள் ஒப்பந்தம் புதன்கிழமை கையொப்பமானது. இந்த ஒத்துழைப்புக்கு பின் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுப்படும் என்றார். சீனாவை தென்கிழக்கு ஆசியா, மத்திய ஆசியா, ரஷ்யா, ஐரோப்பா நாடுகளுடன் இணைக்கும் சாலை போக்குவரத்து திட்டமாக BRI பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிம்பாங்க. அது வந்து உள்ளது. என்னென்னா சீனா தென்கிழக்கு ஆசியா, மத்திய ஆசியா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகளோடு இணைக்கிறதுக்கு. இத்திட்டத்துக்கு இந்தியா தொடக்கத்திலிருந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. எனினும் பாகிஸ்தான், நேபாளம், மியான்மர், ஆப்கானிஸ்தான் உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இது தெரிஞ்சால் போதுமானது. அடுத்ததாக காற்று மாசுபாடு, சூழல் சவால்களை எதிர்கொள்ள திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசில் பசுமை
கால்நிலை நிறுவனம், கால்நிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழ்நாடு இயக்கம், ஈரநிலை இயக்கம், நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகிய இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இது போன்ற இயக்கங்களோ திட்டமிடுதல்களோ வேறு எந்த மாநிலத்திலும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த இயக்கங்களுக்கு கொள்கை வழிகாட்டவும் ஆலோசனைகள் வழங்கவும் காலநிலை மாற்றத்துக்கான நிர்வாக குழுவை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கிறது. இந்த குழுதான் இந்தியாவிலேயே காலநிலை மாற்றத்துக்காக அமைக்கப்பட்ட முதல் நிர்வாக குழு அப்படின்னு சொல்றாங்க. பசுமை தமிழ்நாடு, தமிழ்நாட்டை பசுமை மிக்க மாநிலமாக மாற்ற ஏற்கனவே 8.3 கோடி மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. சூழலை காக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்திக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது. இதனால் இந்தியாவிலேயே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் 3வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதா சொல்றாங்க. காற்றாலை மூலம் ஆண்டுக்கு 11,900 மில்லியன் யூனிட் மின்சாரம் கிடைக்கிறது. சூழலை கெடுக்காத மின் உற்பத்தியுடன் நீர் சேமிப்பு நடவடிக்கைகளையும் தமிழக அரசு ஊக்குவித்து வருகிறது. நிகழ்வு நிதியாண்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் ரூ.500 கோடி முதலீட்டில் 5000 சிறிய அளவிலான நீர்ப்பாசன குளங்கள் அமைக்கப்படவிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுடன் காவிரி கழிமுக பகுதியில் பருவநிலை மாறுதல் தழுவல் திட்டம், கடற்கரை மாவட்டங்களை புயல்களில் இருந்து பாதுகாத்தல், காலநிலை மாறுபாடுகளால் ஏற்படும் வெள்ள அபாயங்களை தணித்தல், பாசன வசதியை மேம்படுத்துதல், கடல் நீர் உட்புகுதலை தடுத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதிகரித்த விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு மீண்டும் மஞ்சப்பை போன்ற பிரச்சார நடவடிக்கைகள் மூலம் துணிப்பைகளின் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு கணிசமாக குறைந்துள்ளது. முன்பை விட இப்போது சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே, குறிப்பாக இளைஞர்களிடையே அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 7வது பாருங்க. வெப்ப உயர்வு தடுப்பு நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை ஐநா காலநிலை மாற்றத்துக்கான குழு கூறியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தோம்னா வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கு நீர் சத்து மிகுந்த பொருட்கள் வழங்க மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது பார்த்தோம்னா வெப்ப அலை தாக்கத்தின் போது தண்ணீர் பந்தல் அமைத்து குடிநீர் வழங்குவதற்கும் அந்த நிதியை பயன்படுத்தலாம். 8 பார்த்தோம்னா காற்று மாசுபாடு அண்மை காலமாக ஒரு தீவிர சுகாதார சவாலாக மாறியிருக்கிறது என ஐநா கூறியிருக்கு. அடுத்து 9 பார்த்தோம்னா பொருளாதார மேம்பாடு, சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு என இரண்டையும் இரு கண்களாக நினைத்து செயல்படுத்தி வருகிறோம் அப்படின்னு முதல்வர் கூறியிருக்காரு. மாண்புமிகு முதல்வரோட சுற்றுச்சூழல் காக்கும் திட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மீண்டும் மஞ்சப்பை திட்டம், தமிழ்நாடு பசுமை கால்நிலை நிறுவனம், தமிழ்நாடு பசுமை இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு கால்நிலை மாற்ற இயக்கம், வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு, யானைகள் பாதுகாப்பகம், அகத்தியர் மலை, கடல் ஆமைகள் பாதுகாப்பகம், தென்காவிரி வன உயிரின சரணாலயம், கடல் வளம் காக்க சிறப்பு படை ஆகியவை சுற்றுச்சூழல் காக்கும் திட்டங்களாக அமைஞ்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.